வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா வகையான வெரைட்டி ரைஸுக்கும் பொருத்தமான ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ உருளைக்கிழங்கு தோல் சீவி 1 இன்ச் நீளத்துக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். பேனில் 6 வரமிளகாய், காரம் குறைவாக வேணும்னா 1 கம்மி பண்ணிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 15 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இதோடைய 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, அளவான தீயில கருகாத அளவுக்கு 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டது போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து ஒரு 15 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை வேக வச்சுருந்தோம். உருளைக்கிழங்கு ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இதுவே போதும். தண்ணியை வடிச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து பிரட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் தீ அதிகப்படுத்தி வச்சு ஒரு 5-6 நிமிஷம் இது கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்த பவுடரை போட்டு கலந்து விட்டுடலாம். பவுடரை போட்ட பிறகு மறுபடியும் ஒரு 3-4 நிமிஷம் அளவான தீயிலேயே ஃப்ரை பண்ணி விடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமான இந்த உருளைக்கிழங்கு வறுவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.